இப்படி ஒரு ஸ்பாட்டை பார்க்காம செத்துருவே கூடாதுங்க சத்தியமா. ஏய் இறங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டேங்குடா. அப்பா சரியான பாயிண்ட்டுங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். சூப்பரா இருக்கு. பார்த்து பார்த்து கொஞ்சம் சறுக்குனா கூட உயிர் போயிடும். காரணம் தப்புனா மரணம். ஏதாவது சொல்லு. கொலையா இருக்குடா சந்தோஷ். முடியலடா சுத்தமா. டேய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல ஏறி இறங்க. சரியான பிளேஸாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள கொழுக்குமலையில் தாங்க இருக்கோம். இந்த கொழுக்குமலையோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோங்க. அதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஜீப் சவாரிங்க. அட்டகாசமாக இருந்ததுங்க. நேராக ஜீப் சவாரியை முடிச்சுட்டு வந்தோம்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுங்க. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த நைட் டைம் ஜீப் சவாரி இருக்குது பார்த்தீங்களா ஆஃப் ரோட்டில், ஆகா பயங்கர த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்ததுங்க. அது நமக்கு நீங்க இப்பதான் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சரான டிராவல் வீடியோஸை பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இந்த பார்ட்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்வார் பாயிண்ட் இருக்குங்க. இந்த ஜாக்வார் பாயிண்ட்டுக்கு எப்படி போகலாம், இந்த பாயிண்டோட விஷயங்கள் என்னென்ன, இதோட சுவாரஸ்யங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது தாங்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம நாம நைட்டு கடந்து வந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதையை வந்து பாத்தீங்கன்னா பகல்ல பார்க்க போறோங்க. நைட்டை விட இந்த பகல்ல பார்க்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்குங்க. பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்குங்க. அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிரைவிங் பண்றாங்க இல்லையா, அந்த ஜீப் ஓட்டுறாங்க பாத்தீங்களா இந்த ஆஃப் ரோட்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நாம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம். பார்க்கிங் இது ஒன்றும் பார்க்கிங் மாதிரியே தெரியல எனக்கு. என்ன தலைவரா, நான் தான் இந்த சைடு இருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்க, உனக்கு புண்ணியமா போவோம். அதான் விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் தாங்க வர மாதிரி இருக்கு. செம்மையா இருக்குங்க பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சன்ரைசஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜாக்வார் பாயிண்ட், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் ஹில்ஸ் ஏற வேண்டியது இருக்குது. ஏறி வேற இறங்கணுமா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மூணாறு வந்தீங்கன்னா, மூணாறு டூர் பிளான் பண்ணினீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சரியாக டீட்டெயில் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம சாய் விஜயா டூரிசம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வியூ பாருங்க, போல வியூங்க. சரியா இருக்குடா. முன்னாடி தள்ளி விட்டுறாத, அண்ணன் ரெண்டு. இன்னுமா மேல போனோம்? நான் வரலடா, முடியலடா என்னால. யாரு அப்பா ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டு இருக்குங்க. இது ஜாக்வார் பாயிண்ட் போகணும்னா
ஒத்தையடி பாதையில் தான் 3 மலை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கலாம், இந்த ஜாக்வார் பாயிண்ட்லேருந்தும் பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் கீழே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பார்த்துருக்கோம் இல்லையா வியூ, அந்த வியூ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஸ்பாட் வந்துருச்சா என்ன அதுக்குள்ள? இல்லையே, ஏதோ ஏறி இறங்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான பிளேஸாக இருக்குது. தயவு செஞ்சு வயசானவங்க குழந்தைகள்லாம் இட்டு வராங்க. எங்கடா இன்னும் இறங்கவே முடியாதாட்டுருக்குடா. ஏய் வா வா. எங்கடா எடுப்பு இதுல? சரியான பிளேஸ். ஏய் இறங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டேங்குடா. பார்த்துப்படா. ஏய் அது கட்டுக்கு அம்மா. அம்மாடி எங்கடா இருக்கு? எங்கேயோ சிங்கத்தோட புகை மாதிரி இருக்குன்னாங்க. அவ்வளோதானா இருக்குடா. அம்மாடி டேய் பாத்துடா. டேய் எங்க இருக்கு இது? இதுதான் சொல்றாங்களாடா. வியூ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எம்மாடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த ஜாக்வார் பாயிண்ட்டு. ஒரு வழியாக அடித்து பிடிச்சி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே வர்றதுக்குள்ளேயே நம்ம உயிர் வந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருந்ததுங்க, அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜாக்வார் பாயிண்ட்டுங்க. ஜாக்வார் பாயிண்ட்டுன்றது அதாவது ஆக்சுவலாக அந்த ஒரு சிங்கத்து வாய் மாதிரி இருக்குது. அந்த சன்ரைஸ் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அது வாயிலேருந்து வெளில வர மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்றாங்க. அது ஆனால் எல்லா நாள்லேயும் கிடைக்காது, எப்போயாவது ஒரு டைம் அப்படி தான் கிடைக்கும். இதாங்க வியூ பாயிண்ட்டு, ஜாக்வார் பாயிண்ட்டு. இதுதான் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் வந்து இங்கே தயவு செஞ்சு சொல்கிறேன், குழந்தைங்களோ இல்லை வயசானவங்களோ யாருமே வரணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ட்ரெக்கிங் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தவறை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. குழந்தைகள் அதேமாரி வயதானவர்கள் யாரும் வந்து பார்க்கணுன்ற எண்ணமே வச்சுக்காதீங்க. பசங்களோட வந்தால் கூட என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு மேலே ஏறாதீங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளால் வெறுங்காலால் நடக்க முடியல, அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இந்த ஸ்பாட்டை மறந்துடாதீங்க, வராமல் இருந்துடாதீங்க. அப்பா முடியலடா என்னால். குச்சி தான் ஒன்று, அந்த வெள்ளங்கிரி மலை ஏறுற மாதிரி குச்சி ஒன்று வச்சுக்கலாம் மாட்டிருக்கு. பிரகாசமாக இருக்கு.
வா சந்தோஷம், எப்படி வந்துரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம மாலை உன்னிலாம் சுற்றிட்டு அரக்க மாதிரி இருக்கும். இங்கே பாரு மூஞ்ச காட்டுறா. பார்த்தீங்கன்னா ஏறுறது ரொம்ப ஐயோ என்னடா இது வேற பிடிச்சிட்டு நான் எங்கடா ஏறுறது. பார்த்து 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 ப்ரோ, நீ ஏறிடுறா சந்தோஷ். எங்கேருந்து நானே தவந்துட்டு இருக்கேன்டா. எங்கடா ஏறுறது, ஏற்றுண்டா நான் ஏற்றுண்டே ஒரே ஏறிச்சு. வேற லெவலில் இருக்குங்க பிளேஸ். வாங்க வாங்க. ஐயோ ஏடா அதுக்குள்ள அங்க ஏறிட்ட, நான் எங்கடா ஏறுறது தவிச்சிட்டு இருக்கேன்டா நானு. அப்பா இந்தாடா சந்தோஷ். இறக்கிதுடா அப்பா. அப்பா சரியான பாயிண்ட்டுங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். சூப்பராக இருக்கு, பார்த்து பார்த்து. கொஞ்சம் சறுக்குனா கூட உயிர் போயிடும். காரணம் தப்புனா மரணம், ஏதாவது சொல்லு. இறக்கிதுடா சந்தோஷ். என்ன கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நான் முடியல. சரியான பிளேஸ். சந்தோஷ் அப்படி உட்காருவோமா? எங்க ஏறுறது? ஆமாடே இப்படி ஒரு ஸ்பாட்டை பார்க்காம செத்துருவே கூடாதுங்க சத்தியமா. நான் பின்னாடியே வந்து சாவ போறேன். ஐயோ கொள்ளையா இருக்குடா சந்தோஷ். வேற லெவல் பாயிண்ட்ரா. சூப்பரான பாயிண்ட்ப்பா. முடியலடா சுத்தமா டே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல ஏறி இறங்க. சரியான பிளேஸாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி அவெஞ்சரான இடத்தெல்லாம் நம்ம டெஃபினட்டாக சுற்றி பார்க்கலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி நைட்டு ட்ரெக்கிங்கில் வந்தோம் இல்லையா, திரும்பி ரிட்டன் எப்படி இருக்குது, அதான் நைட்டில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ரிட்டனில் எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சொல்லுது என்ன இப்படி சொல்லிட்டுற? பார்த்தீங்கன்னா
நம்ம ஜிப்சியில் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அண்ணன் வந்து அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்க பேர் என்னன்னா? என் பேர் மாயச்சித்திரன். மாயகிருஷ்ணன். மாயச்சித்திரன். மாயச்சித்திரன். ஓகே ஓகேண்ணா, நல்லா இருக்குண்ணா பேரு. நீங்க எத்தனை வருஷமான அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 12 வருஷம் ஓட்டிருக்கேன். 12 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க. இதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா? எக்ஸ்பீரியன்ஸ்னா கொஞ்சம் அட்வான்ச்சரா இருக்கும் வண்டி. இதில் காலைல ஒரு 4 மணி 4:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ஒரு 17 கிலோமீட்டர் வரும். 17 கிலோமீட்டரில் ஒரு 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு வரும். ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம்னா 4:30க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. 4:30 அந்த லைனில் நின்று நம்ம அந்த பைசா அடைச்சிட்டு மேலே போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஆகும். மேலே போக 1 ஹவர் ஆகும். மேலே போயிட்டு இப்போ சன்ரைஸ் பாயிண்ட் நிப்பாட்டினோம்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி போயிருக்கோம் சன்ரைஸ். போயிட்டு திருப்பி சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு கீழே இறங்குறப்ப ஒரு 8 o'clock 8:30 ஆகும். இது வந்து ஒரு அட்வென்ச்சர். திருப்பி வரப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டோ பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது, டீ ஃபேக்ட்ரி இருக்குது, ஜிப் லைன் இருக்குது. எல்லாமே கவர் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த ஜிப் லைன் சொல்றீங்கல்ல, ஆமாம். அது வந்து எவ்வளோ ரேட்டு? அது எப்படி? அதாவது வந்துன்னா பார்த்தீங்கன்னா ஈகிள் ஜிப் லைன் சொல்லி இருக்குங்க. ஈகிள் ஜிப் லைன். ஈகிள். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா 1.8 மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் வரையும் போகும். 2 கிலோமீட்டர் வரைக்கும். ஆமா. பைசானா எவ்வளவு? அது 3500 வரும் ஒரு ஆளு. 3500. ஆமா. ஒரு ஆளுக்கு. ஆமா 3500 வரும். இது எல்லா நாளையும் இப்படிதானா இல்ல? எல்லா நாளும் வரும். எல்லா நாளும். ஆமா ஆமா. 3500 ஒரு ஆளு. இந்த ரோட்ல ஓட்டிட்டு இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் வந்தது இல்லையா இது வரைக்கும்? இல்ல, நம்மளுக்கு வந்து இதானே ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. பிசினஸாவே ஆயிடுச்சு. ஆமா. நமக்கு காலையில 4:30 மணிக்கு இறங்கணும்னா சீசன் டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கும். சீசன்ல எல்லா வண்டியும் ஏறி வரும். 200 ஜீப் இருக்கு மேக்ஸிமம். 200 ஜீப்பும் வந்துடும். இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட் சைட் ஃபுல்லா டீ எஸ்டேட்டுக்குள்ள தான் நம்ம வருவோம். கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும் பார்க்க. ஆனா இது இப்போ வந்து இந்த ரோட் வந்து ஏன்னா இந்த மாதிரி இருக்கு? இதுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டான? இது என்னன்னா பிரைவேட் ரோடு. இது பிரைவேட் ரோடு. அதாவது என்னன்னா டீ எஸ்டேட், ஹேரிசன் மலையாளம் டீ எஸ்டேட்டுக்குள்ள தான், அந்த ரோட்டுக்குள்ள தான் நம்ம வருவோம். இப்போ இதை வந்து கவர்மெண்ட் எதுவும் வந்து இதை வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்பு உண்டா ஏதாவது? அதாவது வந்துன்னா கவர்மெண்ட்டுக்கும் இது வந்து பிரைவேட் ரோட்ல, பிரைவேட் ரோட்னால கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டும் சம்பந்தம் ஆகாது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது என்ன பாட்டுருங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேரளாவில் போய்கிட்டு இருக்கோம். கேரளா. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து கேரளா டீ எஸ்டேட் ஹேரிசன் மலையாளம் சொல்லி ஒரு பிரைவேட்டுக்குள்ள, அந்த எஸ்டேட்டுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆனா போன இடம் வந்து தமிழ்நாடு. ஆமா, நம்ம போனது வந்து கொழுக்குமலைன்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஆமா ஆமா. ஆனா இந்த டீ இந்த செடி வளர்ந்துருக்குல்ல, இதெல்லாம் வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் பழக்கம். 100 years டீ பிளான்ட், ஓல்டு டீ. பிரிட்டிஷ் காலத்துல போட்டது. பிரிட்டிஷ் காலத்துல போட்டது இன்னமும் இருக்கா? இன்னும் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது வந்துன்னா டீ லீஃப் வந்து ஃப்ரெஷ்ஷா வர்றதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஃபுல்லா கட் பண்ணி விடுவாங்க. ஆமா. அப்பனா ஒரு 3 monthல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வரும். இப்போ இதுதான் வருஷம் 100 years பிளான்ட்ன்றப்ப ரீப்ளான்ட்லாம் பண்ண மாட்டாங்க. வந்து கட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஃப்ரெஷ்ஷா ஏறி வந்துகிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அது அப்ப இது புதுசா பயிரிடவே மாட்டாங்க. பயிரிடுறதுலாம் வந்து 20 வருஷம் பழக்கம் உள்ள செடியும் தெரியும். இந்த டீ எஸ்டேட், இந்த டீ இதுக்கும் கீழே இருக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பழக்கம் உள்ளது கீழே இருக்கு. இது வந்து 100 years உள்ளது கிளீனா அப்படி தெரியணும். இப்போ நம்ம மேல இருக்கிறதுனால இதெல்லாம் 100. ஆமா, 100 years எல்லாமே. இது ஃபுல்லாவே 100 years 100 வருஷம் பழக்கம். 100 வருஷம். வேலை செய்யறவங்க ஸ்டாப் வந்து கீழே இருக்கு வீடு அவங்களுக்கு. ஆமா, எல்லா வசதியுமே இருக்கு. வீடு வசதி எல்லாமே. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில. மார்னிங் ஈவினிங் ஒரு 5 o'clock to 5:30 ஸ்டாப். ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவே இருக்கு. இந்த மிருகங்கள் பயம் ஏதாவது உண்டான? அதாவது இந்த ஏரியாவில் பொறுத்தளவுக்கு யானைகள் கிடையாது. யானை, காட்டு மாடு, மான் இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு முயல் இந்த மாதிரி. கொஞ்சம் கீழே போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து எலிஃபண்ட் இருக்கும். எலிஃபண்ட் நைட் டைம்ல பார்க்கலாம். அங்கே ஒரு டாம் இருக்கு, ஆனைரங்கல் டாம் சொல்லி. அது அங்கிட்டு ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். அந்த சைடு ஃபுல்லா எலிஃபண்ட். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான். டீ எஸ்டேட். இது எத்தனாயிரம் பரப்பளவு இருக்கும்? இது ஹெக்டேர் கணக்குல போகும். இது அது போயிட்டு ஹெக்டேர் கணக்கு தான் எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லா வந்து
ஒரு எஸ்டேட்டுக்காரவங்க. ஒரே ஒரு ஆள். ஆமா. அவங்க எப்படிண்ணா இது புத்தகம் எடுத்து பண்ணிட்டு இருக்கானுங்களா? இல்ல இல்ல, இது வந்து கம்பெனி. இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இதே பேரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து 1919 கட்டப்பட்ட பில்டிங்க. இந்த ஒர்க்கர்ஸுக்காக கட்டப்பட்டது. இந்த டீ எஸ்டேட்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அது என்ன மரம்னா அதோட அதாவது வந்து அது பேரு வந்து சில்வர் ட்ரிப்ஸ்ம்பாங்க. சில்வர் ட்ரிப்ஸ். ஓகே. அதோட பயன்பாடு என்ன? அதனுடைய பயன்பாடு என்னன்னா, மழை சமயத்துல வந்து வாட்டர் வந்து சேமிச்சு வச்சிருக்கோம். இது மழை டைம்ல. வெயில் டயத்துல வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அந்த இதோட இலைகள்லாம் விழுந்து தண்ணீர் இதெல்லாம் வந்து தண்ணீர் சத்து அதிகமா இழுத்து வச்சிருக்கோம். ஆமா, அதான் வந்து அது சில்வர் டிப்ஸ். அது எதுக்காக அந்த இழுத்து வைக்கிறதுனால என்ன பயன்? அது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து தண்ணி அதான் பயன்பாட்டு கிடையாதுல்ல உங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த மரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் சப்ளை எப்பயுமே வரும். ஒரு 30 செடி, ஒரு இப்போ டீ எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-20 செடி வரையும் வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இலை உதிர்ந்து அந்த வாட்டர் தண்ணியானது சேமிச்சு வச்சிருக்கும். அது ஒரு பெனிஃபிட். இந்த உரங்கள்லாம் போடுறப்ப அது இழுத்து சரி, அதான் வந்து ஒரு பெனிஃபிட். ஆமா ஆமா, சில்வர் டிப்ஸ் மரத்தோட பேரு. ஆமா, சில்வர் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலுக்குமலையில் நாம் பார்க்க வேண்டிய 2 பிளேஸையும் முறையாக பார்த்தாச்சுங்க. ஃபுல்லாகவும் கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ நாம் ஆஃப் ரோட்டில் கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயப்படாமல் நம்ம சாய் விஜயா டூரிசம் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணி சூப்பராக இட்டு போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சரான பிளேசஸை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாரி ஒரு டெரரான இடத்துல போய் நம்ம மீட் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.